இவனை பற்றி வெளியே பேசிகிட்டு இருந்தா ஒரு சாமி வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தேன் அங்கே சாம்பியும் ஒரு ஸ்பைட்டரும் இருந்தது. கீழே விழாம ஸ்பைட்டரை மட்டும் சாவச்சிட்டோன்னா போதும். சாம்பி அதுலேயே இருந்து செத்துருச்சு. ஸ்பைட்டர் ஸ்ட்ரிங்கும் தேவை தான், என்ன பண்ணுறது. ஃபார்ம் என்ன கட்டுறான் மெதுவாக. நம்ம டீம்மேட்டு வரட்டும், வாத்து முட்டை அவனோட டீம்மேட்டும் வரட்டும். 2 பேர் டீம்மேட்டும் வந்ததுக்கப்புறம் வஸ்ஸாக கட்டுறோம். அவங்களோடது நல்லா இருக்கா என்னோடது நல்லா இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். ராட்டன் ப்ளேஸ் கிடச்சிருக்கு. ராட்டன் ப்ளேஸை வச்சு நம்ம ஆர்மர் செய்ய போகிறோம். சாதா ஆர்மர் இல்லை, மசான ஆர்மர். அதுக்கப்புறம் வந்து நான் கூட்டேன், ஏய் வாடா நீ வந்து என் கூட வந்து ஃபைட் பண்ணுறா, கரெக்டாக ஸ்பான் பாயிண்ட்டுக்கு வாடா அப்படின்னு சொன்னேன். வர வா அப்படின்னு சொன்னான். நானும் கஷ்டப்பட்டு பிளாக்கெல்லாம் போட்டு போயிட்டுருந்தேன். பிளாக்ஸ் வேகமாக போட்டுட்டு வந்துட்டேன். ஸ்டார் கேஸும் போட்டேன். நான் வந்து லொக்கேட்டர் பாரை பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா எல்லாமே வந்து கீழே வந்துடுச்சு. டேய் எல்லாமே சாவச்சிட்டியாடா அப்படின்னு பிளாக்கெல்லாம் போட்டு வேகமாக வெறியாயிடுச்சு. குச்சி போனேன். எப்போ நீ என்னோட ஆடை இல்லாமல் சாவடிக்கலான்னு கேட்டேன். ஏய் தெரியாமல் தள்ளி விட்டேன்டா அப்படின்னு சொன்னான். தெரியாமல் எப்போ தள்ளி விடுவேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன் கோவத்தோட. பேசவே இல்லையே. அதுக்கப்புறம் ஸ்டோன்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபர்னஸ் செஞ்சேன். ஃபர்னஸ் செஞ்சு வச்சுட்டு ஃபுட்டை குக் பண்ண போட்டுடலாம், குக் ஆகிட்டே இருக்கட்டும், அப்போ தான் எனக்கு சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா வெளில போயிட்டான். அங்கேயே மூட்டு பயந்துட்டு போயிட்டான். சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் வந்து விட்டு கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா ட்ரீ வந்து வளர்ந்துருச்சு. எல்லாம் 2 ட்ரீ மேக்ஸிமம் 2 தான் வளரும், அதுக்கு மேலே வளராது. அதனால் 2த்தையும் மைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மைண்ட் பண்ணிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 லாகோ 9 லாகோ வந்தது. இதில் ஒன்றுக்கு வேறு அந்த ஸ்ட்ரிப்ட் லாகாக பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அவன் ரீஜாயினே பண்ணிட்டான். எனக்கு வெறியாக வந்தது. போட்டு குத்துனேன். எல்லாத்தையும் பிளாங்காக மாற்றுறதுக்காக. பிளாங்காக மாற்றிட்டு பார்த்தா என்கிட்ட வந்துட்டான். என்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணலான்னு போனால் அவன் என் செஸ்ட்டை எடுத்தான். என் செஸ்ட்டை ஏன்டா போடுற அப்படின்னு அவன் கையில் பார்த்தா என்னோடய பிகக்ஸ் எடுத்துகிட்டு லீவ் ஆகிட்டான். பாவி பிக்கக்ஸ் எடுத்துட்டு லீவ் ஆகிட்டியாடா அப்படின்றது. வாடா நீ செத்துட்டடா அப்படின்றது தான் என் மனசுக்குள்ளே போயிட்டு இருந்தது. பிக்கக்ஸ் எடுத்துகிட்டு ஓடிட்டான். இப்போ அவன் பேச போய் நான் அழிக்க போகிறேன். அது வீடு பெரிய வீடு. இப்போ நான் கைக்கு மதி உடச்சிட்டு இருந்தேன். அவன் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு உடச்சி முடிச்சுட்டு தான் நான் யோசித்தேன், அவன் பேஸே அழிச்சிருக்கலாமே அப்படின்னு. இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு செஸ்ட்டில் வைக்கலாம் போனால் கீழே வந்து சுற்றுறேன். இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, லிட்ரலி ஒன்றுமே இல்லை. ஒரு பிளாக்கு கூட இல்லை. அவன் கொடுத்த வெறும் 0.8 தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு உள் பிளாக்கு, ஒரு பிளாக், இது தவிர ஒன்றுமே இல்லை. இப்போ மறுபடியும் ஸ்க்ராப்லேருந்து எடுக்கணும் எல்லாத்தையும். அதாவது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது கூட ஒரு உட்டு கூட இல்லையே. அப்போ தான் யோசிச்சேன், நம்மகிட்ட இந்த பிளாக்லாம் தியாகம் பண்ணுறது தான் ஒரே வழி அப்படின்னு. ஏன்னா இப்போ சாப்பிட்டிங் நட்டு வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. சரி ஏதாவது ஸ்டிக்கு கிடைக்குதான்னு பார்த்தேன். ஸ்டிக்கு கிடச்சிதுன்னா
என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்றத்தை வச்சு ஏதாவது பண்ணலாம். ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான். சிம்பிளி வேஸ்ட். ஒன்றுமே கிடைக்கல. எனக்கு வெறியாயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன, ரிவெஞ்ச் டைம். பிளாக் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போனேன். இப்படி தான் பிளாக்கு போட்டு 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 கரெக்டாக 12 பிளாக் இருந்தது. இப்போ என்ன, ஒன்றுமே இல்லை. ஓடுறது மட்டும்தான் வழி. நான் நிற்கவே இல்லையே, நேராக ஓடுறது தான். அந்த இடத்துல கை கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு, அதனால தான். இல்லைனா ஓடித்தான் வந்திருக்கேன். இப்போ கூட ஸ்லிப் ஆகிடுச்சு. அதான் அவன்கிட்ட இருக்க ஒன்றுமே இல்லை. சரி, வந்ததுக்கு அவங்களோட மரத்தையாவது எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு மரத்தை உடைக்க ஆரம்பித்தேன். மரம் மரம். ஐயோ, இங்கே கொசு இருக்குது. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது கொசு? நிறையா இருக்கா? இங்கே நிறையா கொசு இருக்குது. அதெல்லாம் ரகமாக கொலை பண்ணலாமா தோணுது. எனக்கு வெறியாக இருக்குது. ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கூட மாட்டேங்குது. அந்தளவுக்கு காது, கை, மைக்கு எல்லா இடத்துலையும் போட்டு கடிக்குது. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, கொசு கடிக்குதுன்னு. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி சத்தம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. அவன் வந்ததுக்கு அவனோட லூட்டெல்லாம் எடுத்துட்டாச்சு. ஃபுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்? லாவா இருக்குது. லாவாவை எடுத்து அவனோட பெட்டு மேலே ஊற்றிடலாமா? ஓகே, பெட்டு மேலே ஊற்றிடலாம். அது முன்னாடி செஸ்ட் எடுத்து வாட்டில் வச்சிடலாம். இந்த ஷீட் ஸ்பானைக்கு அது காப்பாற்றலாம். அவனோட பெட்டு மேலே வச்சு ரசிக்க உடைக்க போனேன். தண்ணி வந்துரு, தண்ணி வா. ஐஸ் உடைக்கும் போது தண்ணி வரணும். தண்ணி வந்தால் தான் எனக்கு ஐயோ வேஸ்ட்டாக போச்சுலாவா போச்சுடா. சரி கைஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டில் சந்திப்போம். பாய் பாய்.